கட்டுப்பாடுன்னு என்னன்னு தெரியணுமா? கட்டுப்பாடுனா என்ன? ஒழுக்கம்னா என்ன? அப்படின்னு தெரியணுமா? நேர்மைன்னா என்ன? அப்படின்னு தெரியணுமா? அப்போ நேர்மையான உணவுகளை சாப்பிடணும். கட்டுப்பாடு நிறைந்த உணவுகளை சாப்பிடணும். உணவில் கட்டுப்பாடு வேணும். உணவில் நேர்மை வேணும். உணவில் ஒழுக்கம் வேணும். அப்போ தான் ஒழுக்கம்னா என்ன? நேர்மையான வாழ்க்கைன்னு என்ன? வாழ்க்கையில் எப்படி நேர்மையாக நடந்துக்கணும்? வாழ்க்கையில் எப்படி கட்டுப்பாடாக நடந்துக்கணும்? வாழ்க்கையில் எப்படி ஒழுக்கமாக நடந்துக்கணும்? அப்படிங்கிறது அப்போ தான் உங்களுக்கு தெரிய வரும். மலிவான உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் உங்களால் கட்டுப்பாடாகவே இருக்க முடியாது, நேர்மையாகவும் இருக்க முடியாது, ஒழுக்கமாகவும் இருக்க முடியாது. மலிவான உணவுகள்னால் என்னது? இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, பழைய சாதம், பரோட்டா, தோசை, அப்புறம் பேக்கரி உணவுகள், பப்ஸு, சமோசா, பஜ்ஜி, அப்புறம் இனிப்பு உணவுகள், இந்த ஸ்வீட்டு, பூந்தி, காரச்சாவு, லட்டு, அரிசி முறுக்கு அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. அந்த மாதிரி ஒரு பெரிய கேட்டகரி இருக்குது. அந்த மாதிரியான உணவுகளை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களால் கட்டுப்பாடாகவே இருக்க முடியாது. கட்டுப்பாடுனா என்னன்னே உங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு நீங்கள் ரொம்ப பலவீனமாகிடுவீங்க. உங்களை பலவீனப்படுத்துகிற உணவுகள் இது, உங்களை அடிமைப்படுத்துகிற உணவுகள் இது. அதுமாதிரி நீங்கள் ஒழுக்கமாகவே வாழ முடியாது, நேர்மையாகவும் வாழ முடியாது. நேர்மைன்னா என்ன, ஒழுக்கம்னா என்ன அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியாது. நேர்மையற்ற ஒரு வாழ்க்கை தான் உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் வாழ்கிற இதெல்லாம் சாப்பிட்டுட்டு, இந்த மலிவான உணவுகளை சாப்பிட்டுட்டு, இதெல்லாம் போதை உணவுகள். எப்படி ஒருத்தர் கஞ்சா, அபின்னு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு போதைப் பொருட்களை பயன்படுத்திட்டு அவர் எப்படி ஒழுக்கமாக இருக்க முடியும்? அவர் எப்படி கட்டுப்பாடாக இருக்க முடியும்? அதே மாதிரி தான் நேர்மையாக அவர் எப்படி இருக்க முடியும்? அதே மாதிரி தான் நீங்கள் நேர்மையாக இருக்கணும்னா உங்கள் உணவில் நேர்மை இருக்கணும். உங்கள் உணவு தான் நீங்கள் நேர்மையான வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. நீங்கள் உணவு முறை, நீங்கள் உண்ணுகிற உணவில் நேர்மை இருக்கணும். உண்ணுகிற உணவுகளில் கட்டுப்பாடு இருக்கணும், உணவு கட்டுப்பாடு இருக்கணும். அது மாதிரி ஒழுக்கம் இருக்க வேண்டும். ஒழுக்கம் நிறைந்த உணவுகளை சாப்பிடணும். அது இல்லாமல் சும்மா மாமிச உணவு, இட்லி, பூரி, பொங்கல், தோசை, மீன், கருவாடு அது இப்படின்னு சாப்பிட்டு ஒழுக்கம் கட்டுப்பாடு அப்படி வாய்ப்பே கிடையாது. அதனால் கட்டுப்பாடு நிறைந்த உணவுகளை நீங்கள் சாப்பிட்டுட்டு, மலிவான உணவுகள் நான் என்னெல்லாம் சொன்னனோ அதெல்லாம் தவிர்த்து விட்டு ஒரு தரமான உணவுகளை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு வச்சிங்களேன், சமைத்த உணவுகள், அதில் தரமான உணவுகள், அது நீங்கள் இந்த இயந்திர அறிவியல் சாப்பிட்டீங்கன்னா அப்போ தான் இதுதான் கட்டுப்பாடு. நீங்கள் ஒரு 100 நாளாக சாப்பிடுங்க, அப்போ தான் தெரியும் உங்களுக்கு கட்டுப்பாடுனா என்னன்னு தெரியும். எவ்வளோ கட்டுப்பாடாக இருப்பது எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். ஒழுக்கமாக இருப்பது எவ்வளோ கஷ்டம். அது உங்களுடைய சிந்தனையிலும் செயலிலும் மாற்றத்தை ஏற்படுத்தும். உங்களது சிந்தனையை தரம் உயர்த்தும், தரத்தை மேம்படுத்தும். உங்கள் சிந்தனையின் தரத்தை மேம்படுத்தும், உங்கள் செயல்பாடுகளின் தரத்தை மேம்படுத்தும். அப்படியே நீங்கள் ஒரு 100 நாளைக்கு நான் சொல்கிற உணவுகள், அதாவது சமைத்த உணவுகளில் தரமான உணவுகளை நீங்கள் சாப்பிடணும், மலிவான உணவுகளை சாப்பிடக்கூடாது. இது மாதிரி ஒரு 100 நாள் நீங்கள் இருந்துட்டீங்கன்னாக்கா 100 நாளும் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்த்தப்பட்டதாக இருக்கும். மேம்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீங்க. அப்போ தான் தெரியும் உங்களுக்கு கட்டுப்பாடுனா என்ன, எவ்வளோ கஷ்டமானது, கட்டுப்பாடாக வாழ்வது எவ்வளோ கஷ்டமானதுன்னு தெரியும். ஒழுக்கமாக வாழ்வது, ஒழுக்கம்னா என்னென்னு அப்போ தான் உங்களுக்கு தெரியும். உங்கள் சிந்தனையில், உங்கள் செயல்களில் நிறைய மாற்றம், அப்படியே மாற்றம், ஒரு அற்புதமான மாற்றத்தை நீங்கள் உணர்வீர்கள். சரி, அதுக்கப்புறம் ஒரு 100 நாள் நீங்கள் இப்படி இருந்துட்டீங்க. நான் சொல்கிற மாதிரி மலிவான உணவுகளை நீங்கள் சாப்பிடாமல் ஒரு 100 நாள் இருந்துட்டீங்க. மாமிசம்லாம் சாப்பிடாமல் மீன் இதெல்லாம் சாப்பிடாமல் ஒரு தரமான உணவு, சமைத்த உணவுகளில் தரமான உணவுகள், அப்புறம் பச்சை காய்கறி, பழங்கள், இப்படியே இது ஒரு 50%, சமைத்த உணவுகள் ஒரு 50%, இப்படியே ஒரு தரமான உணவுகளை நீங்கள் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 100 நாளைக்கு 100 நாளைக்கு சாப்பிட்றீங்க. இட்லி, பூரி, பொங்கல், தோசைலாம் சாப்பிடவே கூடாது 100 நாளைக்கு. பிரியாணிலாம் சாப்பிடக்கூடாது, பழைய சாதம்லாம் சாப்பிடக்கூடாது, முட்டை, பரோட்டா, முட்டை சாப்பிடலாம், ஆனால் பரோட்டாலாம் சாப்பிடக்கூடாது, தோசை சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி 100 நாள் இருந்துட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை முறையே 100 நாள் அப்படியே மாறும். வேறு மாதிரியான ஒரு வாழ்க்கையை பார்ப்பீங்க. இந்த உலகத்தையே வேறு மாதிரி நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ அப்படியே 100 நாள் நீங்கள் பழக்கப்பட்டுட்டிங்கன்னா அதன் பிறகு மீண்டும் நீங்கள் இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை சாப்பிட்டு பார்க்கலாமே, பிரியாணியெல்லாம் சாப்பிட்டு பார்க்கலாமே. ஏன்னா 100 நாள் ஆயிடுச்சு. 100 நாள் நீங்கள் பிரியாணி சாப்பிடல, திரும்பவும் சாப்பிடலாமே நினைப்பீங்க. திரும்ப சாப்பிடுவீங்களா? அப்படியே உங்களுக்கே உங்கள் மேலே ஒரு இழிவான ஒரு மதிப்பீடு வரும். சார், நம்ம இவ்வளோ கேவலமானவங்களா, அந்த மாதிரி பிரியாணி, இட்லி, தோசை இதெல்லாம் சாப்பிட்டுட்ருக்குமே. நம்முடைய சிந்தனை உங்கள் சிந்தனைகளை மாற்றும், உங்களை செயல்பாடுகளை மாற்றும், நீங்கள் பார்க்குற பார்வையை மாற்றும், உங்களை பலவீனப்படுத்தும். உங்களை ஒரு பலவீனமானவராக அது மாற்றும். அப்போ அது உங்களுக்கு பிடிக்காது. என்னடா இது, உங்களால் அந்த மாதிரி மீண்டும் அந்த மலிவான உணவுகளை சாப்பிட்டு அதை சார்ந்து ஒரு வாழ்க்கையை வாழவே முடியாது. போதுண்டா, அது ஒரு நரகம் போல் உங்களுக்கு தெரியும். மீண்டும் அதை உங்களால் ஒரு 2-3 நாளைக்கு கூட தொடர்ந்து சாப்பிட முடியாது. மீண்டும் பழையபடிக்கு அந்த மலிவான உணவுகளை சாப்பிடாம ஒரு சமைத்த தரம் உயர்த்தப்பட்ட உணவுகள், அதாவது கீரை, காய்கறி பொரியல், காய்கறி கூட்டு, கீரை பொரியல், கீரை கூட்டு, பழங்கள், காய்கறி, கிழங்குகள், பயிர் வகைகள், பருப்பு வகைகள், அப்புறம் முட்டை, பால், தயிர், மோர், இந்த மாதிரி தேன், இந்த மாதிரி உணவுகளை மட்டுமே நீங்கள் திரும்பவும் சாப்பிட வந்துடுவீங்க. உங்களால் மலிவான உணவுகளை மீண்டும் சாப்பிடவே முடியாது. தரமான உணவுகளை நீங்கள் சாப்பிட்டு ஒரு 100 நாள் பழகிட்டிங்கனாக்கா, 100 நாள் வாழ்ந்துட்டிங்கன்னா
அதன் பிறகு திரும்பவும் இட்லி பூரி பொங்கல் தோசைக்கு போகவே மாட்டீங்க. ஏன்னா அது உங்கள் சிந்தனையை மாற்றும், உங்கள் செயல்பாடை மாற்றும், உங்களே நீங்கள் இழிவாக நினைக்கிறதுக்கு அது வழிவகுக்கும். அதை நீங்கள் உங்களால் உணர முடியும். அதனால் வேண்டவே வேண்டாம்ப்பா, நரகம் மாதிரி தெரியும் உங்களுக்கு. அந்த மலிவான உணவை சாப்பிட்றது என்பது ஒரு நரகத்தை போன்றது, நரகத்தில் வாழ்வது போன்றது. நரகத்தில் என்ன உணவு கொடுப்பாங்க அப்படின்னா, இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணி பழைய சாதம் பரோட்டா பேக்கரி உணவுகள் பப்ஸு அப்புறம் பஜ்ஜி சமோசா இந்த மாதிரி உணவுகள் தான் நரகத்தில் கொடுப்பாங்க. இது நரகத்தில் சாப்பிடக்கூடிய உணவு, நரகத்தில் பரிமாறப்படுகிற உணவுகள் இது. அது மாதிரி சொர்க்கத்தில் என்ன உணவு கொடுப்பாங்கனாக்கா இந்த மாமிசம்லாம் தரமாட்டாங்க. நரகத்தில் தான் மாமிசம் பரிமாறப்படும். மாமிச உணவுகள் மீன் உணவுகள் இதெல்லாம் நரகத்தில் தான் பரிமாறப்படும், கொடுக்கப்படும். நரகத்தில் சாப்பிடக்கூடிய உணவுகள் இது. இந்த உணவுகளை சாப்பிட்டா நீங்கள் நரகத்துக்கு போயிடுவீங்க. அது மாதிரி நோயெல்லாம் ஒரு நரகம் தானே. இந்த உணவுகளை சாப்பிட்டா நோய் தான் வரும். அது மாதிரி நீங்கள் சொர்க்கத்துக்கு போகணுன்னா சொர்க்கத்தில் வாழ பழகி கொண்டால் மீண்டும் எப்படி நரகத்துக்கு வருவீங்க? சொர்க்கத்தில் வாழணுன்னா என்ன பண்ணணும்? இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணி இது மாதிரி பழைய இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. காய்கறி பொரியல் காய்கறி கூட்டு கிழங்குகள் வேக வைக்கப்பட்ட கிழங்கு பச்சை கிழங்கு அப்புறம் பயிர் வகைகள் பருப்பு வகைகள் பழங்கள் இந்த மாதிரி தேன் பால் தயிர் மோர் முட்டை இந்த மாதிரியான உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் சொர்க்கத்தில் இது தான் கொடுக்கப்படும். சொர்க்கத்தில் சாப்பிடக்கூடிய உணவு இது. சொர்க்கத்தில் வாழ்ந்துட்டீங்க ஒரு 100 நாள் அப்படின்னா திரும்பவும் நரகத்துக்கு போக மாட்டீங்க. நரகத்தில் கொடுக்கப்படுகிற உணவுகளை நீங்கள் சாப்பிட மாட்டீங்க. நீங்கள் சாப்பிட்ற உணவு உங்களை நரகத்திற்கு அழைத்து செல்லும் உணவுகள் இதெல்லாம். இட்லி பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் நரகத்திற்கு அழைத்து செல்லக்கூடியவை. அதனால் சொர்க்கத்தில் நீங்கள் ஒரு 100 நாள் வாழ்ந்துட்டிங்கன்னா திரும்ப நரகத்துக்கு போனால் ஒரு நாள் கூட அங்கே இருக்க மாட்டீங்க, திரும்ப ஓடி வந்துடுவீங்க. வேணால் முயற்சி பண்ணி பாருங்கள். சொர்க்கத்தில் வாழ்வதற்கு கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்கள். உங்களால் எவ்வளோ மீண்டும் நரகத்திற்கு ஒரு 100 நாளைக்கு வாழ்ந்து பாருங்கள். அப்புறம் மீண்டும் உங்களால் நரகத்துக்கு போக முடியுதா, நரகத்தில் உங்களால் வாழ முடிகிறதா என்பது நான் சொல்வது உண்மையாக பொய்யா என பரீட்சித்து பாருங்களேன்.